வாசிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36லிருந்து 45 வரை நம்ம வாசித்தோம். இதில் நாம் பார்க்க போகிற வசனம் ஒரே ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வசனத்தையும் பார்க்குறதுக்கு நேரம் நமக்கு போதாது. அதனால் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் பார்க்கலாம். 41வது வசனம். ஆமென். இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மறுபடியும் பாருங்கள், எல்லாரும் வேணா சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட் ஆகிறீங்க, நான் கொஞ்சம் ஸ்லோவாகிறேன். அதனால் நீங்கள் படித்த பேர் நான் சொல்கிறதுனால நீங்கள் சொல்லிக் கொடுத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நிப்பாட்டேன். சரியாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம கவனிக்கலாம். முக்கியமான விஷயம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். 2 விஷயம், விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். இதுக்கு எதுக்கு அப்படின்னா, சோதனைனா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சோதனை வந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு அந்த இடத்துல என்ன சோதனை வந்துச்சு? ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்து இருக்கக்கூடாதா? இன்னும் நல்லா யோசித்து சொல்லுங்கள். கெத்செமனே தோட்டத்தில் நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூகிச்சு சொல்லுங்கள். கெத்செமனே தோட்டத்தில் சீஷரோடு கூட ஜெபம் பண்ண வராரு. கொஞ்சம் பேரை, ஒரு 9 பேரை ஒரு இடத்துல விடுறாரு. 3 பேரை கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. அவங்கள அந்த இடத்துல விட்டுட்டு கல் எறிகிற தூரம் அவர் போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா இவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 9 பேர் என்னாங்கன்னு தெரில, அவங்கள பற்றி சொல்லலை. இந்த 3 பேரும் மட்டும் தூங்கி நிற்கிறாங்க. அப்போது அவர் அவங்களுக்கு பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் 2வது முறை ஜெபம் பண்ணுறாரு. திரும்பி வந்து பார்க்குறாரு, திரும்ப தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஏன்பா நீங்கள் ஜெபம் பண்ணல, விழித்திருக்கலை அப்படின்னாரு. அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க, தூக்கம் சாத்தான் வந்து சோதிக்கிறது போல் இந்த தூக்கம் வந்து எங்களை சோதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது முறை வந்து தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இப்போது என்ன சோதனை? விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அங்கே நடந்த விஷயமும் கூடின கூட்டமும் இருந்த இருப்பும் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. உங்கள் கண்ணு முன்னே அது ஒரு காட்சியாக வச்சு. என்ன சோதனை? தூக்கம் வராதது. அப்புறம் நான் கேட்ட கேள்வி, சோதனை என்ன சோதனை? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. சரி, அது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இயேசுனுடைய சிஸ்டம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் மரிக்கணும். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? இரும்பல் வந்துகிட்டே இருக்கு.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் மரிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஜெபம் பண்ணுற இடத்துல வேர்வை, ரத்தம் எல்லாம் வேர்வையின் பெரும் துளிகளாக வெளியே வருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மரணமே அங்கே நடக்க போகிற மாதிரி ஒரு வேதனை. அப்போ அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் அதுவும் உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே மரண வேதனை அங்கே வருகிறது. அதாவது மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு, மனசு ரொம்ப துக்கம் கொண்டு இருக்கிறது, நிறைய துக்கம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வரும்போது, இங்கே வரும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த துக்கம் மறுபடியும் உங்களை பிடிச்சிக்குது. அந்த வாரம் பூரா அந்த துக்கத்தோட, கஷ்டத்தோட, வேதனையோட, அந்த நிர்பந்தத்தோட போராடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அந்த பிரச்சனையை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கிறீங்க, திரும்ப போகிறீங்க, அதே பிரச்சனை ஆரம்பம். இந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம்ம சோதிக்கக்கூடியது. எப்படி சோதிக்கக்கூடியதுன்னா, நம்ம தேவனை விட்டு விலகுகிற அளவுக்கு சோதிக்கக்கூடியது, தேவனை நாம் பகைக்கக்கூடிய அளவுக்கு சோதிக்கக்கூடியது. இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அங்கே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ரத்தமெல்லாம் வேர்வையின் துளிகளாக வருகிறது. ரத்தம் உடம்புல வந்துடுச்சுன்னு சொன்னால், வெளியே வந்துடுச்சுன்னா கொஞ்சம் வந்த டயர்டாக ஆரம்பிக்கும். அப்புறம் நிறைய வந்த உடனே மயக்கம், சோர்வு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிற்கக்கூட முடியாது, நிற்கவே முடியாது. அப்புறம் நடக்கத்தை பற்றி நிற்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நாம் பலவீனப்பட்டுடுவோம். அந்த மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், உடம்பெல்லாம் படபடப்பாக இருக்கும். ஏன்னா உயிரே ரத்தத்தில் தான் இருக்குது. ரத்தம் பூரா வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால், இப்போது அங்கே ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து என்ன நிலைமையில் இருக்கார்? மரணம் அடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். இப்போது அந்த அளவுக்கு நெருக்கம், சோதனை, வேதனை நெருங்கி வருகிறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டாராலேயே நமக்கு வேதனை வரும். நம்ம வீட்டாராலேயே, ஏன் கணவன் மனைவியால், மனைவி கணவன்கால், பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளால், பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸால், இப்படி நெருக்கங்கள் வரும். சில நேரத்தில் தேவையே இல்லாத ஆள் மூலமாக நமக்கு நெருக்கங்கள், சோதனை வரும். அவனுக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை, அவன் யாரோ நான் யாரோ, என்னை ஏன் அவன் ப்ளேம் பண்ணி இது மாதிரி பண்ணுறான், எனக்கு ஏன் அவன் கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் சோதனை வரும்பொழுது அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சோதனை நமக்கு தானாக வராது, தேவன் அனுமதிக்காம அது உங்களை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு மாதிரி, மாடல். வேறு யாரும் உங்களுக்கு மாதிரி கிடையாது. யாரு தான் மாதிரி? இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, திருவிருந்து ஆராதனையும் முடித்தார். அந்த வீட்டில் மேல் வீட்டாரில் கூடினாங்க, பாதம் கழுவுனாங்க, அப்புறம் அப்பம் விட்டு கொடுத்தாரு, இது என் சரீரம் அப்படின்னு சொன்னார். திராட்சை ரசத்தை எடுத்து இது என் ரத்தம்னு சொன்னார். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக சோத்திர பாட்டெலாம் பாடினாங்க. அப்புறம் தான் புறப்பட்டு கெச்சமனி தோட்டத்துக்கு வந்தாங்க. இதுவரையிலும் எதுவும் சோதனை இல்லை. ஆமாம் தானே? இதுவரையிலும் இல்லை. இப்போது ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே சோதனை ஆரம்பிக்குது. என்ன சோதனை அப்படின்னா, உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வேர்வையாக வெளியே வருது. முதல்ல இப்போது கை கால் உதறுது, படபடப்பு வருது, பயம் வருது, மரணம் வரப்போகுது.
இப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு பாட்டு பாடுங்க. உள்ளமை கலங்காதே இப்போ சோதனை ஆரம்பம் வந்து எங்கே வருதுன்னா, இப்போ ரத்தத்துலேருந்து சோதனை ஆரம்பிக்குது. உடம்புல இருக்கிற ரத்தம் வெளியே வந்துடுச்சுன்னு சொன்னாவே என்ன பண்ண முடியாது, நம்மளால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் தான் அவர் எழுந்து சீஷர்கள்கிட்ட வராரு. ஏன்பா தூங்குறீங்க, கொஞ்ச நேரம் விழித்து இருக்கக்கூடாதா? முதல் கேள்வி. திரும்பி போய் ஜெபம் பண்ணுறாரு. திரும்பி போய் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, வந்து கேட்குறாரு, தூங்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, அவனுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, தூக்கம் சாத்தான் வந்து சோதிக்கிறது போல தூக்கம் வந்து சோதிக்கிறது. இப்போ உங்களுக்கு சோதனை வருதுன்னு சொன்னால் அதுக்கு முழு முதற் காரணம் சாத்தான் தான். அதுக்கு நம்ம உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடம்பு சரீரம் ஈஸியாக ஒத்துழைக்கும், நமக்கு ஒத்துழைக்காது. சோதனைக்கு ஒத்துழைக்கும். திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சோர்வாக இருக்கும், உடம்பு சோர்வாயிடும். திடீர்னு பார்த்தா ரொம்ப பலவீனமாக இருப்போம். திடீர்னு பார்த்தா எழுந்து நடக்க முடியாத இருக்கும். இந்த 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 சோதனைக்கு நம்ம உடம்பு இருக்குது பார்த்தீங்க, அது இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்துரும். இந்த சோதனை நம்ம மடியில் இருக்கிற துரோகி மாதிரி. இந்த சோதனை நம்ம மடியில் இருக்கிற துரோகி மாதிரி நம்மளையே காட்டி கொடுத்துரும். நம்மளே ஆபத்து, நமக்கே வந்து இடைஞ்சல் பண்ணும், நமக்கே கஷ்டத்தை உண்டாக்கிடும். இப்போ இவங்க எல்லாரும் 9 12 பேருமே 12 13 பேருமே உற்சாகமாக தான் வந்தாங்க. ஏன்னா பந்தி திருவிருந்து ஆராதனையை முடிச்சுட்டு எல்லாருமே கெச்சமனை தோட்டத்துக்கு வந்தாங்க. 9 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, இயேசு மட்டும் ஒரு இடத்துல இருக்கார். இயேசுக்கு வந்து ஜெபம் பண்ணுறாரு. இந்த 3 பேர் தூங்குறாங்க. இப்போ இந்த 3 பேரே தூங்குறாங்கன்னா அந்த 9 பேர் அவங்க மரண நித்திரையில் இருந்திருப்பாங்க. அவங்கள சொல்லலைனாலும் விட்டுடலாம். இந்த 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது முதல் வந்து நீங்களுக்கு யோசித்து பாருங்கள், சோதனை வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கம் வருதுன்னா, ரொம்ப அடிக்கடி தூக்கம் வருதுன்னா, சும்மா இருக்கும்போதே தூக்கம் வருதுன்னா, சோதனை வரப்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. நார்மலாக தூங்குறத நான் சொல்லலை. நைட்டில் படுக்கிறோம், சில பேருக்கு 8 மணி படுப்பாங்க, சில பேர் 6 மணிக்கு படுப்பாங்க, சில பேர் 10 மணிக்கு படுப்பாங்க, சில பேர் இன்னும் அதை விட லேட்டாக கூட படுப்பாங்க. ஆனால் எந்திரிக்கிறது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எந்திரிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் காலை ஜெபம் பண்ணுவீங்க. 5 மணி எந்திரிச்சிங்கன்னா கட்டாயம் ஜெபம் பண்ணுவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், காலை ஜெபம் பண்ண முடியாது. 9 மணி ஜெபம், 8 மணி ஜெபம், 9 மணி ஜெபம், 10 மணி ஜெபம், அப்படி தான் பண்ண முடியும். அதிகாலையில் ஜெபம் பண்ண முடியாது. 5 மணிக்கு எழுந்தோம்னா அதிகாலையில் ஒரு 6 மணி 7 மணி 6 மணிலேருந்து 7 மணி வரலாம் ஜெபம் பண்ணலாம். இப்போ இந்த அதிகாலை விழிக்கிறது எந்நேரம் படுத்தாலும் நம்ம 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஒரு முறை ஒரு மாதம் அப்படி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பழக்கம் தானாக வந்துடும். இப்போ இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. இது தூங்குற நேரம், தூங்குற நேரத்தில் தூங்குறது வந்து தப்பில்லை. ஆனால் இப்போ இது வேலை நேரம்,
உங்களுக்கு வேலை இருக்குது, உங்களுடைய பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், இன்னொன்னுமும் வேலை, துணி துவைக்கணும், இன்னொன்னுமும் வேலை இருக்குது, இங்கே வெளியே போகணும், அங்கே அவங்கக்கிட்ட நான் வரேன்னு சொல்லி கமிட் ஆகிட்டோம், ஏதோ ஒரு வேலை இருக்குது. ஆனால் கண்ணு சொக்கி 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 எங்களால் எதுவுமே செய்ய முடியல, எதையும் யோசிக்க முடியல, எதையும் சிந்திக்க முடியல, எதை பற்றியும் நம்ம திங்க் பண்ணவே முடியல. தூக்கம் அப்படி உட்காந்தவே கண்ணை சொக்கி இப்படி சாயுதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் முதல்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, ஏதோ ஒருத்தர் வராரு, நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு விழிப்பாக இருக்க முடியுமோ விழிப்பாக. தேவையில்லாத நேரத்தில் தூக்கம். நீங்கள் தூங்குற நேரத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப நேரம் கண்ணு விழித்து வேலை செய்து, இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணிவிட்டு படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக படுத்து கொஞ்சம் எழுந்திரிக்கும் போது பகலில் கொஞ்சம் கண் சொக்கிச்சு தூக்கம் வந்துச்சின்னு சொன்னால் அது தப்பே கிடையாது. அப்படி தூக்கம் வரும் தான். அதை சோதனைன்னு நான் சொல்ல வரல. பர்ஃபெக்டாக தூங்குனீங்க, பர்ஃபெக்டாக எழுந்தீங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. ஆனாலும் சோதனை தூக்கம் வருதுன்னா சோதனை வரப்போகுது. ஏன்னா அதுக்கு முன் அடையாளம்தான் இந்த தூக்கம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்ட காரியத்தை பாருங்க. ஏம்பா நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது முறை சொல்லும்போது தான் தூக்கம் யார் மாதிரி சோதிக்குதான்? சாத்தான் மாதிரி சோதிக்குதான். அப்போ 3வது முறை தான் அவர் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் 41வது வசனம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு முதல்ல விழித்திருக்கணும், 2வது ஜெபம் பண்ணணும். அந்த 2 விஷயம் இருக்குது. முதல்ல விழித்திருக்கணும், 2வது தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த விழித்திருக்கிறது ஜெபம் பண்ணுறது இது 2ம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒன்று. விழித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் விழித்திருக்கிறது இப்போ இந்த நேரம் நம்ம விழிப்பாக இருக்கணும். இப்போ எல்லோரும் என்ன நேரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன நேரம்? ஏன் விழிப்பாக இருக்கணும்? சத்தமாக சொல், கேட்குற மாதிரி இல்லை. வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரம். இந்த நேரத்தில் நம்ம சோர்வாக இருந்தால் இந்த வார்த்தை என்ன ஆகாதுன்னா நம்ம காதுக்குள்ளே நுழையாது, உள்ள மனசுக்குள்ளே பதியாது. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம விழிப்பு இல்லைன்னா அந்த வசனம் நமக்குள்ளே வராது, பிரயோஜனப்படாது. அது கேட்டது பேசினார், என்னமோ பேசினார், விழிப்புனார், அப்புறம் கழிப்புனார், அப்புறம் என்னமோ தூங்கணுன்னாரு, அப்புறம் தூங்க வேணான்னாரு, என்னென்னமோ சொல்லி நின்றார், ஏதோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போனார். அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மனசில் பதியும். இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாடும்போது விழிப்பாக இருந்தீங்கன்னா இந்த பாட்டு உங்கள் மனசில் பதியும். ஜபம் பண்ணும்போது விழிப்பாக இருந்தீங்கன்னா ஜபம் தேவனிடத்தில் கேட்கப்படும். செய்தி நேரத்தில் விழிப்பாக இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களை ஊன்ற கட்டும். இதுதான் விஷயம். இப்போ நம்ம இவங்க 3 பேரும் இயேசு கிறிஸ்து ஏன் நீங்கள் தூங்குறீங்க, ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாருன்னா, ஜெபம் பண்ணுற நேரத்தில் இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதான் காரணம். நீங்கள் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யணும். சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், அது நேரத்தில் அதை செய்யணும், இந்த நேரத்தில் இதை செய்யணும். அதன் செய்கிற நேரத்தில் இதை செய்யக்கூடாது, இதை செய்கிற நேரத்தில் அதை செய்யக்கூடாது. சில விஷயத்தை 2 ஒன்றா செய்ய முடியாது. அது மாதிரிலாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். விழிப்பு ரொம்ப முக்கியங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ விழிப்புணர்வு முகாம் நடத்துவாங்க. என்னத்துக்கு அது விழிப்புணர்வு முகாம்? நம்ம தான் ஆல்ரெடி இருக்கிறோமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில விஷயங்களை இப்போ இதை பார்த்தீங்கன்னா HIV விழிப்புணர்ச்சி முகாம் அப்படின்னு நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இது இப்படி தப்பு பண்ணால் இந்த எய்ட்ஸ் வரும்னு.
திரும்பி ஏன் அதுக்கு அந்த முகாம் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்மளை மறுபடியும் ஞாபகப்படுத்துறது, அதுதான் விழிப்பு. அப்போ நம்ம இன்னைக்கு ஞாபகப்படுத்தப்படணும். நான் யார், நான் ஏன் விழிப்பாக இருக்கணும், நான் என்னுடைய வேலை என்ன, என்னுடைய 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 வேலை, என்னுடைய நிலைமை என்ன, இது நமக்கு புரியணும். நீ யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யாருன்னு? சத்தமாக சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்க. அப்போ இங்கே யாரோ ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? தப்பே இருக்காது, சொல்லுங்க. நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்க. அப்புறம் யார் என்ன சொன்னீங்க? தேவனுடைய பிள்ளைங்க. எல்லாமே சரிதான். ஆனால் இங்கே கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த 12 பேர் யார்? அப்போ நீங்கள் யார்? இப்போ ஒத்துக்கிறீங்களா? பிள்ளைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் பிள்ளைகளுக்கும் சீஷர்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. சீஷர்னா குரு போனபடியே போகிறது. அவர் குனிஞ்சு நடந்தால் இவர் குனிஞ்சு நடப்பார், அவர் நிமிந்து நடந்தால் இவர் நிமிந்து நடப்பார், இவர் கைவீசி நடந்தால் அவர் கைவீசி நடப்பார். ஏன் தெரியுமா? குருவை தொடரும் சீஷன் குரு போலவே இருப்பான். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க? சீஷர்களாக இருக்கிறீர்கள். இப்போ நீங்க 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 பண்ண வேண்டிய வேலை என்ன? இயேசுவை அப்படியே அச்சு பிழைய அச்சு பிசகாம ஃபாலோ பண்ண வேண்டியது தான். அப்படியே அவர் என்ன பண்ணார்? இப்போ நாம் இருக்கிற இடம் கெச்சமேனே தோட்டம். இப்போ நான் சொல்கிறேன், நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ அவர் இருக்கிற இடம் கெச்சமேனே தோட்டம். இப்போ என்ன பண்ணார்? அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணார். வியாகுலம் அது நம்ம அதுக்கு தனி சப்ஜெக்ட் அது. இப்போ அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாரு. சீஷர்கள் விழிப்பே இல்லை, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. சில நேரத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நேரம் ஒதுக்கிக்குங்க. இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஜெபம், அது தப்பு இல்லை, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஜெபம் பண்ணுறத அதுக்கு எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் சில தாவீது போல, தானியேல் போல சில நேரங்களை ஒதுக்கி அந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணணும். தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? 3 வேளை, அந்தி சந்தி மத்தியான வேலையில். அவர் எருசலேமில் இல்லை, அவர் இருக்கிறது பாபிலோனில் இருக்கிறாரு. அவர் இருந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எருசலேம் எந்த திசையில் இருக்குதோ அந்த திசைக்கு நேராக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறார். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதுதான் விழிப்பு. விழித்திருந்து ஜெபிக்கிறது. உங்களுடைய ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ணணும் அவசியம். ஆனால் அது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம சில வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்ம இந்த 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று விழித்திருப்பது, 2வது ஜெபம் பண்ணுவது. விழித்திருப்பது, ஜெபம் பண்ணுவது, இது 2 விஷயம் முக்கியம். எதெல்லாம் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில வசனங்களை நம்ம படிச்சுட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 10, 11, 18, 11, 10, 11 அப்படி 18 வரை படிச்சிருங்களேன். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, கர்த்தரில் பலப்படணும். அப்புறம் அவர் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும். இது முதல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல உங்களை கர்த்தருக்குள்ளே நிற்க வச்சுக்குங்க. எப்படி?
உங்களை கர்த்தருக்குள்ள தக்க வச்சுக்கிறது, அதாவது நிற்க வச்சுக்கிறது. நீங்கள் யாருடைய பலத்தில் நிற்கிறீங்க? வேறுங்க, எங்கள் பாஸ்டர் கையை காட்டினார்னா, இப்படி பண்ணார்னா, அவர் இப்படி தலையை இப்படி ஆட்டினார்னா, இதில் நின்னீங்கன்னா பாஸ்டரும் ஒரு நாளைக்கு செத்து போவார், நீங்களும் செத்து போயிடுவீங்க. எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் நீங்கள் எதில் நிற்கணும்? கர்த்தருக்குள்ளே நிற்கணும். இந்த வசனத்தை நல்லா பாருங்க சகோதரரே. முதல்ல கர்த்தரிலும், அதுக்கப்புறம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்படணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா, நிறைய நான் சினிமா நடிகருங்களை சொல்லலை, விசுவாசிங்களை சொல்கிறேன். சில ஊழியக்காரங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் பண்ணுவாங்க. குறிப்பாக ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் பேரை சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். அவர் எப்படி கிராப் வெட்டிக்கிறாரோ அதே மாதிரி கிராப்பு இந்த பக்கம் அப்படியே சொட்டையாக வெட்டி, இந்த பக்கம் அப்படியே சொட்டையாக வெட்டி இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தா அவங்க விசுவாசிங்களும் அதே மாதிரி சொட்டையாக வெட்டியிருக்காங்க. அப்போ சினிமா ரசிகர்களுக்கும் இந்த ரசிகர்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்? அப்போ இயேசு எப்படி இருந்தார்? சொட்டியாக இருந்தார், ஃபுல்லாக நீளமாக முடி விட்டு இருந்தார். அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை. இவன் சொட்டியாக விட்டுட்டு விசில் அடிக்கிறான் சபையில், டர்ன்றான் சபையில். இது என்ன விஷயம்னா, நாம் எதில் பலப்படணும்னா இந்த விசிலிலேயோ இந்த ஊழியக்காரருடைய அடையாளத்திலேயோ இல்லை, இயேசுவின் அடையாளத்திலே. அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கங்க, என்னை தயவு செய்து ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை பற்றி சொல்ல என்ன நீங்கள் நிறுத்தியிருக்கிறார். கொஞ்சம் ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறார். எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பார் தெரியாது. எனக்கு ஒரு நாள் வரும், அப்போ நான் போய்கினே இருப்பேன். ஆனால் நீங்கள் யாருக்குள்ளே நிற்கணும்? கர்த்தரில். வசனத்தை பாருங்க, சகோதரரே சகோதரியே, கர்த்தரிலும். முதல்ல கர்த்தர்ல, அப்புறம் அவருடைய சத்துவம், அவருடைய வல்லமை, இதில் நீங்கள் பலப்படணும். இது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது நீங்க படிங்க 11வது வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இந்த வசனத்தை கவனிங்க. நீங்க யாருங்க? ரொம்ப ஜாக்கிரதை. பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரமானவன். நான் சொல்லல, வசனம் தெளிவா சொல்லுது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. திராணினா பலன், தகுதி, திறமை இருக்குதா? என் கூட பேசுறதுக்கு உனக்கு திறமை இருக்கா? தகுதி இருக்கா? என்னை எதிர்க்கிற உனக்கு திறமை இருக்கா? எங்கிட்ட கூட பேசுற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க கவனிங்க, பிசாசை எதிர்க்கணும்னா உங்களுக்கு தனிப்பட்ட திறமை வேணும். அல்லேலூயா. சும்மா பிசாசை கட்டுறேன், இயேசு நாமத்தில் கட்டுறேன். ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கிறேன், அதனால் ஞாபகப்படுத்திட்டு போனால் தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிசாசு இந்த பக்கம் வந்தவாசியிலிருந்து இந்த பக்கம் மருவத்தூருக்கு போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் மருவத்தூர்லேருந்து இந்த பக்கம் வந்தவாசி பக்கம் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் கொடுங்காலூருக்கு நேராக வந்து கிராஸ் ஆகுறாங்க. பிசாசு அந்த ஓரத்தில் போகிறான், நம்ம விசுவாசி இந்த ஓரத்தில் போகிறாரு. இவருக்கு அந்த பிசாசை பார்த்த உடனே உச்சியிலேருந்து உடம்பெல்லாம் அப்படியே வல்லமை இறங்கிடுச்சு. உடனே இயேசு நாமத்தில் கட்டுறான் பிசாசே, இயேசு நாமத்தில் கையை கட்டுறான் பிசாசே, இயேசு நாமத்தில் உன் காலை கட்டுறான் பிசாசே, இயேசு நாமத்தில் உன் வாயை கட்டுறான் பிசாசே. அது நின்று, டேய் நான் பாட்டுன்னு கம்மன் தானே போகிறேன், நீ பாட்டுன்னு உன் வழிக்கு வேலையை போ,
நான் பாட்டு என் வேலைக்கு நான் போயிடுக்கிறேன், என்ன ஏன்டா சும்மா கட்டினேங்கிற அப்படின்னு கேட்டு. இந்த கேள்வி பிசாசு விசுவாசியை கேட்குமா? கேட்குமா? கேட்டா நீ விசுவாசியே கிடையாது. என்ன அமைதியா இருக்கீங்க? ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த வார்த்தை பிசாசு விசுவாசியை கேட்குமா? கேட்காது, கேட்கக்கூடாது. கேட்டா யாரை கேட்குதோ உங்கள, நீங்க விசுவாசியே கிடையாது. ஏன் தெரியுமா? சகல அதிகாரத்தையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ற அந்த வசனத்தை பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீங்க புறப்பட்டு போங்கன்றார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுத்ததுனால அது உங்களுக்கும் இருக்கு, அதனால நீங்க புறப்பட்டு போங்கன்றார். அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த பிசாசு கேட்குது, டேய் நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துன்னு போறேன், நீ பாட்டுன்னு உன் வேலையை பார்த்துக்கணும் போ அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னா நீங்க சரியான விசுவாசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா தேவன் அந்த 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 தகுதி, அந்த திறன் உங்களுக்கு இல்லை. பிசாச சோதனை, பிசாசின் சோதனையை எதிர்த்து நிற்கிற திராணி, திறமை உங்களுக்கு இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னைக்கே அதை வளர்த்து கொள்ளணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. ஆமாங்க, தேவனுடைய சர்வ ஆயுதத்தின் வல்லமையும் தரித்து கொள்ள வேண்டும். சோதனை அங்கதான் இருக்கு. சோதனை பிசாசால தான் வருது. அவன் எப்படி வேணாலும் உன்னை சோதிக்கலாம், எப்படி வேணாலும் வேதனை. ஒரு யோபுவை சோதிக்கிறதுக்கு எங்க போய் பர்மிஷன் வாங்கின்னு வந்தான் தெரியுமா? தேவனிடத்திலிருந்தே பர்மிஷன் வாங்கின்னு வரான். யாரை சோதிக்க? யோபு சோதிக்க. தேவனுடைய மனுஷன் அவன், சன்மார்க்க துன்மார்க்கத்துக்கு விலகினவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவன். அப்படிப்பட்ட மனுஷனை சோதிக்கிறதுக்கு பிசாசு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு வருது? தேவன் கிட்டயே பர்மிஷன் வாங்குது. அப்ப நீ நானும் ஏமாத்திரம், நீயும் நானும் ஏமாத்திரம். யோசிக்கணும் இல்லை? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய திராணிய வளர்த்து கொள்ள வேண்டும். ஏதோ சர்ச்சுக்கு வந்தங்க, அவங்க பாட்டு பாடினாங்க, நானும் பாட்டு பாடினேங்க. அப்புறம் அவங்களும் ஏதோ பைபிள் படித்தாங்க, நானும் படித்தேங்க. ஏதோ பேசினாங்க, கேட்டேங்க. இல்லைங்க, அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னைக்கே போ, இப்பவே உன்னை மாற்றிக்க, திராணியை வளர்த்துக்க. என்ன திராணி? பிசாசின் சோதனைகளை எதிர்க்கிற திராணி. அது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம அது இல்லாமல் தான் அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நம்ம போயின்னுக்கிறோம். திடீர்னு கை பிடிச்சிக்கிச்சு, கால் பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, வியாதி வருது, பலவீனம் வருது. அதை அந்த திராணி நமக்கு இல்லாதனால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ சாத்தானே, உன்னை எதிர்க்கிற திராணி தேவன் எனக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் மட்டும்தான் அல்லேலூயா சொன்னாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இது புரியலையா என்னன்னு தெரியல. நல்லா கவனிச்சுக்கங்க. பிசாசை எதிர்க்கிறதுக்கு உன் சாமர்த்தியம், உன் பலம் போதாது. என்ன வேணும்? தேவனிடத்திலிருந்து நீ திராணியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திராணி உனக்கு இருக்கணும். சும்மானாலும் பிசாசை கட்டுறேன், சாத்தானை கட்டுறேன், என்ன கட்டுவ? எதால கட்டுவ? உன்னால சாத்தானை எதிர்க்கிற சக்தி உனக்கு கிடையாது. ஆனா வரும். எப்படின்னா அதை வளர்த்துக்கணும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம். உங்களில் எத்தனை பேர் கிரிக்கெட் ஆட தெரியும்? தப்பாவா கேட்டேன்? தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. இல்லை சத்தமா சொல்லுங்க. தெரியாது. ரைட். நீங்கள் சொன்னது அப்படின்ற மாதிரி டக்குன்னு சவுண்டு குறைஞ்சதுனால எனக்கு புரியல. தெரியாது, நிச்சயமாக தெரியாது.
நிச்சயமாக தெரியாது. சரி, 1 மாதம் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ கிரிக்கெட்டு ஆடுவீங்களா மாட்டீங்களா? ஏன்? அந்த ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, அந்த திராணி உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்க. அதுக்கு தான் காரணம். அதுக்கு அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, சாத்தானை எதிர்க்கணும்னா அந்த திராணியை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். எந்த மனுஷன் கட்டியும் எந்த ஊழியக்கார் கட்டியும் கிடையாது. நிறைய பேர் அவர் அந்த ஊழியக்காரு, நிறைய ஊழியக்காரங்க தப்பு பண்ணுறாங்க. அதை நான் நானே அந்த இடத்துலேருந்து சொல்ல முடியல. அப்படியே லைனாக நிற்கிறாங்க. இவர் போய் இப்படி தொடர்றாரு, வலிப்பு அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் என்ன விசுவாசியாக இருந்தாங்க அவங்க? அப்படி இப்படி தொடர்றாங்க, அப்படி தபால்னு விழுறாங்க. இன்னும் ஒரு விஷயம், இப்போ இன்னும் கொஞ்சம் புது ட்ரெண்ட் வந்திருக்கு. அந்த ஒரு சேர் வச்சுருக்காங்க, அந்த சேரில் ஜெபம் பண்ணிடுறாங்க. அந்த சேரில் ஒரு விசுவாசியை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த விசுவாசியிலே உட்கார முடியல, துடிக்குது அது பட்டன். அப்போ நீ என்ன விசுவாசி? விசுவாசம் இல்லாத ஒருத்தர் உட்காந்து துடிச்சாங்கன்னா ஓகே, அவங்களால அந்த பரிசுத்தமான சேரில் உட்கார முடியல, அவங்க உதைக்கிறாங்க, துடிக்கிறாங்க. ஓகே, நீயும் அவங்கள மாதிரி துடிச்சின்னா உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களை கேட்கல, அப்படிப்பட்டவங்களுக்கு. அல்லேலூயா. நான் பார்த்தேங்க, ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு சேரு, அந்த சேரில் எடுத்து போய் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் சந்தேகம். கலரில் இருந்தாங்கன்னா அவங்க விசுவாசி இல்லைன்னு முடிவு பண்ணியிருப்பேன். எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு சுடிதாரு, ஒயிட்டு புடவை, எல்லாம் ஒயிட்டு விசுவாசிங்கள மாதிரி தான் இருக்கிறாங்க. எடுத்துமே அந்த சேரில் உட்கார வச்ச உடனே அந்த வல்லமை எப்படி அவங்களுக்கு வருதுன்னு தெரியல, எப்படி வலிப்பு வந்துச்சுன்னு தெரியல, எப்படி கையை காலை வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, எப்படி எகிரி குதிக்கிறாங்கன்னு தெரியல. சேரில் இல்லைங்க வல்லமை, இயேசுவினிடத்தில் மட்டும்தான் வல்லமை உண்டு. யார் ஏமாத்தினாலும் ஏமாறக்கூடாது. சேரில் வல்லமை இல்லை, ஏதோ ஒரு குச்சியில் வல்லமை இல்லை, சீடியில் வல்லமை இல்லை, புஸ்தகத்தில் வல்லமை இல்லை. இயேசுவினிடம் மட்டும்தான் சாத்தானை எதிர்க்கத்தக்க திராணி உள்ள வல்லமை இயேசுவினிடத்தில் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முழுசும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கடைசியாக 18வது வசனத்தை மட்டும் படிக்கலாம். கவனிங்க, நல்லா ரொம்ப கவனிக்கணும். எந்த சமயம் எந்த நேரமாக இருந்தாலும், எந்த சமயம்னா எந்த நேரமாக இருந்தாலும் எப்படிங்க? எல்லா விதமான வேண்டுதலும் உங்ககிட்ட இருக்கணும். சில பேர் குறிப்பிட்ட சிலதுக்கு மட்டும் தான் வேண்டுவாங்க. எல்லா விதமான வேண்டுதலோடும், அடுத்தது விண்ணப்பம். வேண்டுதல் வேற, விண்ணப்பம் நம்ம ஜபக்குறிப்பு. விண்ணப்பம்னா ஜபக்குறிப்பு. அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவியினாலே. இன்னும் அபிஷேகமே பெறல, ஆவியே பெறல, அப்புறம் எப்படி ஆவியில ஜெபம் பண்ணுவீங்க? இங்க என்னதான் வல்லமையா கைத்தட்டி பாட்டு பாடினாலும் நாம் என்ன பண்ணிட்டோம்? ஆதிபிதா குமாரன் தயவு செய்து அபிஷேகம் பெறாதவங்க உடனே பெற்றுக்குங்க. அதுக்கு தடை பண்ணவே பண்ணாது. அபிஷேகம் பெற நாங்கள் என்னங்க பண்ணணும்? ரொம்ப ஈஸி, முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ணணும். அது இங்கிருந்து வரும். இந்த ஒரு பாஸ்டர் தலைமையில் கை வச்சா அதெல்லாம் கிடையாது. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுது, ஐயா என்ன நிரப்புங்கன்னு சொல்லு. தேவனத்து பரகோலோகத்திலிருந்து வல்லமை இறங்கி உன்னை நிரப்பும். நிறைய விஷயங்கள்ல நம்ம நிறைய மனுஷரை பிரியப்படுத்துறாங்க. இவர் கையை வச்சா அப்படி ஆயிடும், அவர் கையை வச்சா அப்படி ஆயிடும். நான் சொல்றேன், ஏசு கையை வைக்காத, யார் கையை வச்சாலும் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும்போது சில நல்லதுலாம் நடக்குது. அதில் என் கை மட்டும் இல்லை, என்னோட இயேசு கூட இருக்கிறதுனால அந்த வல்லமை நடக்கிறது. இல்லைன்னா நிச்சயம் நடக்காது.
அதனால தான் தைரியமாக நான் ஜெபம் பண்ணுறேன், இல்லைன்னா ஜெபம் பண்ணவே மாட்டேன். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லா பண்ணுங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். இதுவரை அபிஷேகம் பெறாதவங்க உங்களை மன்றாடி கேட்குறேன், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது, அதன் பொருட்டு, ஆவியில் ஜெபம் பண்ணுவதின் பொருட்டு என்னங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன வரும் தெரியுமா? உறுதி வரும் மனசுல. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, நிச்சயம் நாளைக்கு பதில் நடக்கும். ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் கேட்பாரோ மாட்டாரோ? இல்லைங்க, நீ ஆவியில ஜெபம் பண்ணி பாரு, ஒரு உறுதி நிச்சயமா வரும். அடுத்தது கவனிங்க, அடுத்தது நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது சகல பரிசுத்தவான்களுக்காக. பரிசுத்தவான்கள், பைபிள் எடுத்த எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை, பரிசுத்தவான்கள்னு ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்காக. அப்புறம் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் எப்படி இருக்கணும்? ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஏன் விழிப்பா இருக்கணும்? சோதனை கொடுக்கிற பிசாசு எப்ப வேணாலும் பர்மிஷன் வாங்கிட்டு வரலாம். நீங்க அவனை எதிர்க்கிற திராணி உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. அந்த திராணி இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது? அவனை எதிர்க்க முடியாது. பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். எனக்கு ஆரம்ப காலங்களில் நான் விசுவாசியாக இருக்கும்போது ஒருத்தர், அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல, இயேசுவின் நாமத்தில் மணலை கயிறாய் திரிக்கிறேன் ஆண்டவரே, திரிச்சிட்டாரு. அதை சவுக்காய் மாற்றுகிறேன் ஆண்டவரே, மாத்திட்டாரு. எல்லாம் அவர் மாத்தினார், நான் பார்க்கல. உடனே சாத்தானு, சாட்டையால் அடிக்கிறேன் பிசாசை, சடால் சடால் அப்படின்றார். இதுல யாருக்கும் எதுவுமே நடக்கல, இவர் மட்டும்தான் சடால். இங்க அடிபட்ட போல்தாக்க சடால் சடால் அடிக்கிறார். கையில ஒன்னா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு எதை கயிறா தீர்ச்சாராம், மணலை கயிறா தீர்ச்சிக்கிறாரு. அதனால இப்படிப்பட்ட ஜபங்கள் உண்மையாக எடுக்கப்படுவதில்லை. ஏன்னா நான் ஆரம்ப நாட்கள் இந்த ஜபத்தெல்லாம் கேட்டு என்னடா பாடுறானுங்க இவனுங்க அப்படின்னு நினைச்சேன். நான் உண்மையிலேயே நான் விசுவாசியா இருக்கும் போதே அப்படி நினைச்சேன்னா இப்ப எப்படி நினைச்சிருப்பேன் பாருங்க. மணலை கயிறா திரிச்சு அதை சவுக்க ஆக்கி இயேசுவை விட மிஞ்சிட்டாங்க. இயேசு கயிறை சவுக்காக்கி ஆலயத்தில் தப்பு பண்ணவங்கள அடிச்சு தத்துறாரு. அவர் கயிறை எடுத்து சவுக்காக்குனாரு, இவங்க மணலையே சவுக்காக்கி அடிக்கிறானுங்கப்பா. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க மேல தப்பு இல்லை, சொல்றவங்க மேல தப்பு இல்லை, கேட்கிற நீ ஜாக்கிரதையா இருக்கணும். திராணி உனக்கு இருக்கணும், சாத்தானை எதிர்க்கிற திராணி உனக்கு இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். படிங்க. ஆமென். ஒரு அல்ல சொல்லமா? இப்ப அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நித்தமும் வாசற்படியில், நித்தம் டெய்லி தினம். ஏன் வாசற்படியில்? யார் வீட்டு வாசற்படியில்? என் வீட்டு வாசற்படியில், தேவனுடைய வீட்டு வாசற்படியில். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நமக்கு தேவைன்னா யார் யார் வீட்டு வாசற்படியே போய் காத்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஊழியக்கார் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வரும். ஒரு பெரிய ஊழியக்காரர், யாருக்கிட்டையும் போய் கடன் கேட்க முடியாது.
அரிசி இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ப மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. கையில் சுத்தமாக பணமே இல்லை அப்படின்னா நம்ப மாட்டாங்க. அவர் நிலைமை யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். இவர் என்ன பண்ணார், யாருக்கிட்ட சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறவர், வெளிநாட்டுக்கு போகிறவர், பணம் நல்ல பெரிய ஊழியக்காரு, அவர் கார்லாம் வச்சுருக்காரு, அவர்கிட்ட பணம் இல்லைன்னா யார் நம்புவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வெளிநாட்டுக்கு போகிறவருனாவே என்ன பண்ணுவான், அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டு பணம்ன்றுவான். அவருக்கு சுத்தமாக பணம் இல்லை. நாளைக்கு எழுந்தால் டீ குடிக்கவே காப்பி குடிக்கவே பால் இல்லை, பால் வாங்க கூட காசு இல்லை. அவ்வளோ ட்ரை ஆகுமா? சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி அமையும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அமையும். இவருக்கு அது மாதிரி அமைஞ்சது. இவர் என்ன பண்ணுறாரு, ராத்திரி தனி ரூமில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். படுக்கிறதுக்கு முன்னே படுக்கிறதுக்கு அந்த 10 மணிக்கு படுப்பாங்கள்ல, அப்போ இவர் படுக்கலை, முழங்கால் போட ஆரம்பித்தவர் 5 மணி வரலும் முழங்கால்லேருந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். என்ன ஆண்டவரே, நாளை தேவைகள் நான் யாருக்கிட்டையும் கேட்க முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. பால் வாங்க காசு இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. 1 கிலோ அரிசி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை, நம்ப மாட்டாங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லை, நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் வெளிநாடுலாம் போய் வர்றவன், இங்கே அங்கே நிறைய பெரிய ஊழியம் இருக்குது, பெரிய சபை இருக்குது, நான் இதை யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. என் நிலைமையை நீ பார்க்குறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 11 மணிக்கு 10 மணிக்கு இவர் ஆரம்பித்தார். 11 மணிக்கு ஒரு பாஸ்டர் போய் தேவன் எழுப்புறார், எழுந்துரு, இந்த ஊழியக்காரன் இந்த இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிங்கிறான், அவனுக்கு 1 மாதத்துக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் கொஞ்சம் காசும், ஒரு குறிப்பிட்ட காசு அவரே சொல்லியிருப்பார் போல இருக்கு, கொஞ்சம் காசும் எடுத்து போய் கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாராம். உடனே இவர் சரி படுத்துட்டு திரும்பி படுத்துட்டாராம். திரும்பி அந்த படுக்கவே உடல் ஆண்டவர் இவரை 10 மணிக்கு அவர் முட்டி போட்டார், 11 மணிக்கு இவர் எழுப்பி விட்டார் ஆண்டவர். திரும்ப அந்த ஊழியக்கார்கிட்ட போய் இவைகளை சேர்க்கிற வரையிலும் இவரை தூங்கவே விடலை. அவர் தூங்கவே இல்லை, தேவன் இவரை தூங்கவே விடலை. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவர் அந்நேரத்தில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி மளிகை, அவங்க ரெகுலராக மளிகை வாங்குகிற கடையில், தயவுசெய்து எனக்கு நீங்கள் இப்படி இந்த உதவி பண்ணணும், டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்கு அவசியம் தேவை, 1 மாதத்துக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டார். அந்த மளிகை கடைக்காரன் பால் மாறாமல் எடுத்து அந்த வீட்டில் குத்துட்டு போயிட்டார். இவர் காரில் எடுத்து வச்சிட்டாரு. எப்போ பொழுது வெடின்னு காத்துட்ருக்காரு. 4 ஆச்சு. அவர் குரோம்பேட்டில் இருந்து இப்போ சாந்தோமுக்கு போகணும். 4 மணிக்கே கிளம்பிட்டார். ஏன்னா தூக்கம் வரல, தூக்கம் வர விடலை. எடுத்தும் போய் அவரை போய் கதவு தட்டுறாரு. அவர் முழங்காலில் நின்றுட்டு இருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வாசல்ல நின்னா தேவன் உன் தேவை எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்க வல்லமையுள்ளவர். நீங்கள் தேவை வருது, உடனே டேய் ஐயா இங்கே வா, அந்த பக்கத்து வீட்டில் போய் 1 கிளாஸ் சர்க்கரை வாங்கின்னு வா, நாளைக்கு ஊத்துறேன்னு சொல்லு. நம்ம இயேசுவுக்கு வேலை வைக்கிறதே கிடையாது, இயேசுக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது, அவரை ஒரு அசைவு பண்ணுறதே கிடையாது, அவரை பிச்சு பிடுங்கிறதே கிடையாது. அவரை நோண்டிக்கினே இருங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நான் இந்த 2 ஊழியக்காருமே இதே சாட்சியை சொல்ல கேட்டேன். நான் இந்த சாட்சியை இவர் ஒரு இடத்துல சொன்னார், அதே சாட்சியை அவர் இன்னார் இப்படி செய்தார்னு இந்த சாட்சி அவர் இடத்துல சொல்கிறார். 2 பேர் சாட்சியும் நான் காதால் கேட்டதுனால, கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்கிறேன்,
உங்களுக்கு சொல்கிறேன், யாரையும் இப்போ எதிர்பார்க்காதீங்க. உங்கள் நிலைமை அவங்களுக்கு தான். மறுபடியும் சொல்கிறேன், அவங்க மேலே கோச்சிக்காதீங்க. கேட்குறேன் கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு 10 ரூபா கூடவா இல்லாமல் போச்சு, கொடுக்க மாட்டுறாங்க. அது அறந்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஏன் அவங்க போய் சுண்ணாம்பு கேட்டுனுக்கிற? கேட்க வேண்டிய இடம், பெரிய இடம் ஒன்று இருக்கு, அதை அசையு, அதை பிடிச்சி குலுக்கு, அதை பிடிச்சி ஆட்டு, எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அவங்களே கஷ்டத்தை 5க்கு 10 கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் அறந்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டேன், இது தரமாட்டேன், அது தரமாட்டேன், அவங்கள நீயும் கோச்சிக்கணும், அவங்களையும் கோச்சிக்க வச்சுக்கணும். எதுக்கு? அதை விட பெரிய ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர். எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் அவர். அவரால் செய்ய முடியாத இந்த உலகத்தில் எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. நீ விழித்திருந்து, மறுபடியும் அந்த வசந்த படிங்களேன், என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுத்தா நீங்க பாக்கியவான், என்னை கண்டடைகிறவன். ஆமேன். என்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 3வதாக உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். நான் படிங்க. இங்கே இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, மணவாளன் மணவாட்டி. மணவாளன் கதவு தட்டுறாரு, மணவாட்டி கதவை திறக்கலை. இதுதான் இங்கே சம்பவம். அது கொஞ்சம் கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை பாருங்களேன், நான் நித்திரை பண்ணினேன், அப்படி தானே எழுதியிருக்கு. நான் நித்திரை பண்ணினேன். அடுத்தது கவனிங்க, அடுத்த வார்த்தை, விழித்திருக்க வேண்டியது இருதயம். அல்லேலூயா. நீ தூங்கலாம், உன்னுடைய சரீரம் தூங்கலாம், உன் சரீரம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. அப்போ நீ பலவீனமாக இருந்தால் கூட உன் ஆத்துமாவில், உன்னுடைய இருதயத்தில் நீ விழித்து ஜெபம் பண்ணினா கதவை தட்டுற நேசருடைய சத்தம் உன் காதலை கேட்கும். அவர் சொல்லுவார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் மண்வாட்டியே என்று அழைக்கிற அந்த அழைப்பின் சத்தம் கேட்கும். இருதயம் விழித்து. சில பேர் பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி தூங்கி கிடப்பாங்க. போனோம் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி தூங்குறான் பாரு, போனோம் மாதிரி தூங்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஆவியும் தூங்குது, அவனுடைய இருதயமும் தூங்குது, அவன் சரீரமும் தூங்குதுன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்கின்னு இருப்பாங்க, நல்லா தூங்கின்னு இருப்பாங்க, பேசுகிற எல்லாம் உங்களுக்கு கேட்கும். எழுந்து கையில் கேட்பாங்க, ஏன் இப்படிலாம் பேசிங்கிற அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தானே குறைச்சி விட்டு தூங்கின்னு இருந்தால் எப்படி இதெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அவர் தூங்கினார், அவர் இருதயம் தூங்கவில்லை. நீங்கள் தூங்குங்க, ஆனால் உங்கள் இருதயம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி விழித்திருந்தா என்னங்க நன்மை அப்படின்னா, கதவை தட்டுற உன் நேசர் சத்தம் கேட்கும். அதுதான் முக்கியம். நேசர் சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் கூப்பிடுறத கேட்கணும், என் பிரியமேன்னு சொல்றது கேட்கணும், என் மனவாட்டியேன்னு சொல்றது கேட்கணும், என் கண்ணே முத்தேன்னு சொல்றது கேட்கணும். அதுக்குத்தான் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். 4வதாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம் படிங்க, முடிச்சிடலாம். 20:13. ஆமென். தூக்கத்தை ஏங்க என்னங்க இது, தூங்காத இருக்க முடியுமா? எத்தனை பேர் உங்களால் தூங்காத இருக்க முடியும்? சவாலாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் முடியுங்க.
காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரலும் நிச்சயமாக என்னால் தூங்காது இருக்க முடியும். அது நீங்கள் சொல்லலையே, நான் சொன்ன பேர்த்தானே சொல்கிறீங்க. உங்களால் இருக்க முடியுமா? முடியும். அதாவது விழித்திருக்கிற நேரத்தில் விழித்திருக்கணும், தூங்குற நேரத்தில் தூங்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு தூங்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தையும் விழித்திருக்கணும்னு ஒரு நேரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? தூங்குற நேரத்துலையும் தூங்குவோம், விழித்திருக்கிற நேரத்துலையும் தூங்கும். எல்லாம் எப்பவும் தூக்கமயம். தூங்குவேன் தூங்குவேன் தூங்கிக் கொண்டே இருப்பேன். அப்போ என்ன வரும் தெரியுமா? தரித்திரம்தான் வரும். தூக்கத்தை விரும்பாதே. அதாவது பகலில் ஒரு 40-45 வயசுக்கு மேலே, 45 வயசுக்கு மேலே பகலில் கொஞ்ச நேரம் தூங்கலாம், தப்பு கிடையாது. நான் சொல்கிறது 45க்கு மேலே. 45க்கு கீழே பகலில் தூங்கினா உன்னை பரம்பு வச்சு இல்லை சவுக்கு வச்சு சட்டால்னு அடிச்சிருப்பார் அவர். அது மாதிரி அடிக்கணும். ஏன் தெரியுமா? உன் வீட்டுக்கு தரித்திரத்தை வேற யாரும் உண்டாக்கலை, நீ தான் கொண்டாந்த. எதுவும் வேலை இல்லை, உக்காந்துக்கினே கடக்கிறது தூக்கமாக வருது. ஏன் உக்காந்துங்கிற? எழுந்து அப்படி போ, இப்படி வா, அப்படி நில்லு, அங்கே நட, அப்படி பேசு, அவங்ககிட்ட பேசு. தூக்கத்தை விரும்பினா அது வரும். நீ எதை விரும்புறியோ அது வரும். இப்போ தூக்கத்தை விரும்பின, அது வருது. அதோடு கூட தரித்திரமும் வரும். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிச்சிடலாமா? தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரம்தான் வரும். நீ அதாவது தூங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்க வேணாம். உனக்கு இரவு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ராத்திரி தூங்கிக்க. சில பேர் ராத்திரியில் வேலை செய்வாங்க, பகலில் தூங்குவாங்க. அதை நான் மென்ஷன் பண்ணல. அது வேற, இது வேற. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு, விழிக்க வேண்டிய நேரத்தில் விழித்திரு. அப்படி விழித்திருந்தா என்ன நடக்கும்? ஆசீர்வாதத்தினால் திருப்தி. ஆகாரத்தில் எழுதி இருக்குல்ல, ஆகாரம் எதை குறிக்கிறது? ஆசீர்வாதம். இப்போ ஆசீர்வாதத்தினால் திருப்தி வருங்க, ஆசீர்வாதம் வராது. ஆகாரத்தினால பசி அடங்குன்னு எழுதல, திருப்தி அடைவாய், திருப்தி கிடைக்கும். அப்போ நீங்க தூக்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்க, விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருப்பாங்க. நடக்கும்போது கூட சில நேரத்தில் தூங்கின்னு இருப்பாங்க. நிற்கும்போது சில பேர், நான் ஒரு முறை பஸ்ஸில் போய்கிட்டே இருந்தேன். பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்படி நின்றுனுக்குறோம். பஸ், சென்னை பஸ்ஸு, உங்களுக்கு தெரியும்ல, சென்னை பஸ்ஸெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னால் ஒருத்தர் டக்குன்னு தலையை முட்டிக்கினுக்கிறாரு. நான் பார்ப்போம், என்னடா இந்த ஆள் சும்மா முட்டிக்கினே இருக்கிறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தூங்கி முட்டுறான். மாடு முட்டுற மாதிரி டிக்குன்னு. ஆடா பாவி, நின்றுக்குனே தூக்கம் வருதுன்னு தான் நிற்க வைப்பாங்க. இவன் நின்றுக்குனே தூங்குறான்னா அவன் எப்போ அப்புறம் படுத்தா எப்படி தூங்குவான்? உங்களில் யாருன்னா இருக்கிறீங்களா? இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்பா ஸ்தோத்திரம். ஜாகிரதையாக இருந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5ஆவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களை சீக்கிரமாக வாசிங்க. அடுத்தது நீங்கள் விழித்திருக்க வேண்டியது தேவனுக்காக. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆட போங்க 2000 வருஷமா தோ வரார் இயேசு. இந்த ஊழியக்காரனுங்களுக்கு வேலையே கிடையாது, பொய்யா பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு வேலை உங்களில் யாருன்னா நினச்சிங்கன்னா இன்னைக்கு மாற்றிக்குங்க. எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் திருடம் வர மாதிரி வருவார். இது என்ன விசில்? திருடம் வர மாதிரி வருவார். அதனால் அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் தெரியாததுனால நீ என்ன பண்ணு, அவருடைய வருகைக்காக
விழித்திரு. இன்னொரு வசனம் கூட வாசித்துலாம் கடைசியாக. இன்னும் ஒரு 2 வசனம், இன்னும் ஒரு 2. கொலைசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்திலே விழித்திருங்க. சில பேர் ஜபத்திலேயே தூங்குவாங்க, தெரியுமா? எனக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன். முட்டி போட்டு சோத்திரம் பண்ணின்னு இருப்பேன், எல்லாம் ஜெபம் பண்ணின்னு இருப்பாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது இன்னொருத்தர் சோத்திரம் பண்ணின்னு இருப்பாங்க. சோத்திரம் பண்ணி முட்டி போட்டு சோத்திரம் பண்ணி தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. முட்டி போட்டு சோத்திரம் பண்ணின்னு இருக்கிறவங்க தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா முட்டிலேயே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவனே பரவாயில்ல போகுது, பஸ்ஸில் தூங்கினவனே பரவாயில்ல போகுது, நின்றுக்கிட்டு தூங்கணும். நின்றுக்கிறது தூக்கத்துக்கு கூட ஒரு ஓகேதான் சொல்லலாம். முட்டிங்கிறது வலிக்கும்ல, முட்டிலேயே ஒரு மனுஷன் தூங்குறான்னு சொன்னால் அவனை போல உலகத்தில் யாரையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவும் ஜபத்தில். தயவு செய்து நீங்கள் பண்ணுற ஜபம் எவ்வளோ நேரன்றது முக்கியம் இல்லை, விழிப்பாக இருங்க, அதுதான் முக்கியம். 7வதாக பேதுரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆச்சுல்ல. அப்போ 4 நிமிஷம் இது தாராளமாகவே சொல்லி முடிக்கலாம். சரி, இப்போ கவனிங்க. என்ன? முதல்ல இங்கே எங்கே சோதனை வந்துச்சு? முதல்ல தெளிந்த புத்தி இருக்கணும். அதாவது நிறைய பேருக்கு தெளிவே கிடையாது. எதில்? புத்தியில் கொஞ்சம் கூட தெளிவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு பக்கம் கக்கா போய்க்கினே இருக்குது, ஒரு பக்கம் எதிர்க்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுனே இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சனியை பேனுக்குன்னே துண்ணுது பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வேலையை நம்ம செய்யலாமா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ நமக்கு என்ன இருக்குது? தெளிவு இருக்குது. இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருக்குது பற்றியா? அந்த தெளிவு நமக்கு வேணும். அதுதான் பேதுரு சொல்கிறாரு, எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க. ரொம்ப முக்கியங்க, தெளிந்த புத்தி. எப்போ பார்த்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயா, சிஸ்டர் என்ன பண்ணணுன்னே தெரியல சிஸ்டர், நானும் தான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சிஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நல்லா குழம்பி போயிருக்கிற, குட்டை மாதிரி கலங்கி போயிருக்கிற. முதல்ல தெளிவுக்கு வா. நீ தெளியாமல் எந்த ஒரு விடிவும் உனக்கு கிடைக்காது, ஒரு 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 பதிலும் உனக்கு கிடைக்காது. முக்கியம் நீ தெளியணும். தெளியறது மீன்ஸ் உனக்கு இருக்கிற குழப்பம்லாம் மாறணும். சந்தேகம் இருக்கா? இயேசுக்கு அவரும் அதே மாதிரி தான் அப்படின்னு நினச்சி அந்த சந்தேகம் இருக்கா? அது தெளியணும் உனக்கு. அந்த குழப்பம் இந்த குழப்பம் வர்றவங்களாம் ஆளுக்கு ஒன்று சொல்கிறான், இயேசுநாதரை பற்றியே சந்தேகப்பட வச்சிட்றான் அப்படின்னு சந்தேகம் வச்சா முதல்ல தெளிவுக்கு வா. யார் என்ன சொன்னாலும் சரி, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாயால் சொன்னாலும் அப்பொருள் மெய்ப்பொருளை காண்பது தான் அறிவு. இப்போ முதல்ல உனக்கு என்ன வேணும்? தெளிவு வேணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டோம். நான் இப்போ நடுவில் குழப்பி விட்டு போவேன், இன்னொருத்தர் இன்னொன்று குழப்பி விட்டு போவார், இன்னொருத்தர் இன்னொன்று குழப்பி விட்டு போவார். இயேசு கிறிஸ்து வரலன்னு வரப்போறாருன்னு சொல்லிங்கிறேன். ஒருத்தர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துலாம் வந்துட்டு இருக்கிறதுனால ஏமாத்திங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் கேட்டுக்குன்னு இதையும் கேட்டுக்குன்னு எல்லாத்தையும் நம்பக்கூடாது. தெளிவு இருக்கணும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அறிவு இருக்கணும். என்ன அறிவு? மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிற அந்த அறிவு நமக்கு வேணும். அதுதான் தெளிவு. ரெண்டாவது விழித்திருக்கணும். முதல்ல தெளிவாக இருக்கணும், ரெண்டாவது விழித்திருக்கணும். அப்புறம் கவனிங்க,
யார் எதிரி? பிசாசானவன் உங்களுக்கு எதிரி, உங்க எதிரி, உங்க எதிரி. அவன் உங்களை விழுங்கலான்னு சொல்லிட்டு சிங்கம் போல காத்துக்கிட்டு இருக்கான். உங்களை உயிரோட லொபுக்குன்னு முழுங்கலான்னு சொல்லிட்டு சிங்கம் போல காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யணும்? நீங்க அவன் எப்போ வருவான், எப்போ முழுங்குவான்னு சொல்லி எதிர்பார்க்காம நீங்க என்ன பண்ணுங்க, அவன் எப்படி வந்துடுவான் பார்க்கலான்னு சொல்லி விழிப்பா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை இதோ பார்த்தோம்? 7 பார்த்தோம். ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். திராணி உள்ளவர்களாக நீங்க விழித்திருக்கணும். 2, தேவனுடைய வாசற்படியில விழித்திருக்கணும். 3, மணவாளனுடைய சத்தத்தை கேட்கும்படி விழித்திருக்கணும். 4, தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம விழித்திருக்கணும். அப்பொழுது ஆசீர்வாதத்தினால திருப்தி அடைவே. 5, தேவன் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாத இருக்கிறதுனால எப்போ வந்தாலும் ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லி நீ விழித்திருக்கணும். 6, ஜபத்தில் சோத்திரத்தோடு விழித்திருக்கணும். ஜபத்தும் சில பேர் ஜவமானவே தூக்கம். சில பேர் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் மறந்துட்டேன். சில பேர் தூக்கம் வரலன்னா ஜெபம் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா திடீர்னு ஜெபம் பண்ணுறேன்? அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு, தூக்கமே வரமாட்டேங்குது. அப்போ இவங்க எதுக்கு ஜெபம் பண்ணாங்களாம்? தூக்கம் வரலன்னு ஜெபம் பண்ணுறாங்க. தயவு செய்து உங்களில் யாருன்னா அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கே மாற்றிக்கங்க. ஒரு சிலர் பைபிள் படிப்பாங்க, நடுராத்திரியில் இருந்து பைபிள் படிப்பாங்க. என்ன பைபிள் படிச்சுங்கிற? தூக்கம் வரல. தூக்கம் வந்தால் பைபிள் படித்தா தூக்கம் வரும், அதனால் படிக்கிறாங்களாம். அப்போ உங்களெலாம் என்ன பண்ணலாம்? நீங்களாம் தெளிவாக இருக்கிறீங்களா அர்த்தமா? தூக்கம் வரலன்னு பைபிள் படிக்கிறது, தூக்கம் வரலன்னு ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் தெளிவின்மை. தயவு செய்து அதை இப்போவே மாற்றிடுங்க. ஜெபம் பண்ணுறது, தூக்கம் வரலன்னா ஜெபம் பண்ணுறது, தூக்கத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்லு, அது நியாயம். தூக்கம் வரலன்னு ஜெபம் பண்ணால் அது அநியாயம். தூக்கத்தை ஒதுக்கி நான் பைபிள் படிச்சேன்னு சொல்லு, அது நியாயம். தூக்கம் வரலன்னு பைபிள் படிச்சேன்னு சொன்னா அது அநியாயம். தயவுசெய்து இன்னைக்கே அப்படி யாருன்னா இருக்கலாம், ஒரு வேலை இல்லாத கூட இருக்கலாம், இருந்தா மாத்திக்குங்க. அல்லேலூயா. அடுத்தது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும். 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். நீங்கள் இந்த 7 காரியத்திலையும் தெளிவாக இருங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணணும். விழிப்பும் இருக்கணும், ஜபமும் பண்ணணும். சோதனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா, சோதனைக்கு சிக்காத இருக்கணும்னா, சோதனையில் மாட்டாத இருக்கணும்னா, சோதனை வராத இருக்கணும்னா நீங்கள் விழிப்பாகவும் இருக்கணும், ஜபமும் பண்ணணும். இந்த 2 கண்ணு மாதிரி உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களை யாரையும் பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. சவாலிட்டு சொல்கிறேன், பிசாசு உங்ககிட்ட கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த திராணியை உங்களுக்குள்ள வளர்த்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென்
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.